ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை தான் முதல் கோயில். இப்போ இரண்டாம் சபரிமலைன்னு பேர் வாங்கின ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரண்டாம் சபரிமலையோட வரலாறு என்ன, எங்கே இருக்கு, சிறப்பு என்னன்னு பார்க்க போகிறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். தமிழ்நாட்டில் முதல் ஐயப்பன் கோயில்னு அடையாளம் காணப்படக்கூடிய கோயில் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் சித்தாபுத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு இரண்டாம் சபரிமலைன்னு பேர் கிடைச்சிருக்கு. 1940களில் கேரளாவுக்கு நாடகம் போட போயிருந்த நாடக கம்பெனி கேரள நாடகத்தை கேட்டுட்டு இங்கே வந்து நாடகம் போட்டாங்க. அப்போ தான் 1940களில் ஐயப்பன் புகழ் தமிழ்நாட்டில் பரவுது. அந்த காலத்தில் 1942லேயே சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோயில் இரண்டாம் சபரிமலை உருவாவதற்கான விதை போட்டாச்சு. எல்லாரும் சபரிமலை போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து விளக்கு பூஜை நடத்திட்டு இருமுடி கட்டி ஐயப்பனை பார்க்க போனாங்க. அப்படி தான் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகமாச்சு. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு 1955ல் கோயம்புத்தூர் ஸ்ரீ ஐயப்பன் சேவா சங்கம் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 1958ல் கோயில் கட்ட சித்தாபுத்தூர்லேயே நிலம் வாங்கினாங்க. 1966ல் தான் அந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இந்த ஐயப்பன் கோயில் கேரளா ஸ்டைல் கோயிலாக கட்டினாங்க. 1969ல் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. 1972ல் கோயிலுக்கு கொடிமரம் நடப்பட்டது. 1981ல் செப்புனால ஆன கூரையும் தங்க கலசத்தையும் உருவாக்குனாங்க. கேரள முறைப்படி இங்கே சிவன், விநாயகர், முருகன், பகவதி, குருவாயூரப்பன் ஆகியோரோட சன்னதி உள்ளது. இரண்டாம் சபரிமலை பொற்கோயில் அந்தஸ்தோட பழமையான 80 வருட பூர்வீகத்தோட இந்த சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோயில் உள்ளது.